இன்னும் 2 மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் இருப்பாரோ அது நமச்சிவாயத்துக்கு தெரியாது. வீராவேசமா பேசினார மோடி, பிரதமர் மோடி. அவர் விஸ்வகுரு அல்ல, மௌன குரு. இங்க வாக்கு கேட்டு வந்த பிரதமர் மோடி என்ன சொன்னாரு? பெஸ்ட் புதுச்சேரி, தொழில், சுற்றுலா, கல்வி போன்றவற்றில் புதுச்சேரிய பெஸ்ட் ஆக்குவேன்னு சொன்னாரு. செஞ்சாரா? காங்கிரஸ் அரசு கிட்ட ஏதோ ரிப்போர்ட் கார்டு எல்லாம் கேட்டாரு. 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு எங்க? வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் கார்டு வேண்டாம், நாங்க கேட்கிறது ஒரிஜினல் ரிப்போர்ட் கார்டு. நாராயணசாமி அவர்கள் கட்சி மேலிடத்தை கேட்டு நடக்கிறாருன்னு குறை சொன்னாங்க. ஆனா இப்போ வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி தங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க? அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏதோ பெருசா ஆதங்கப்பட்டு பேசினீங்கள. இன்னைக்கு புதுச்சேரியில முதலமைச்சராக இருக்கிறது யாரு? ரங்கசாமி. உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில் எது பெரிய கட்சி? ரங்கசாமியோட கட்சி. புதுச்சேரியில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு? ஒரே ஒரு தொகுதி. அதுலயும் பாஜக தான் போட்டியிடுன்னு அவர் வாயாலே சொல்ல வச்சீங்க. ரங்கசாமி தனி கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம் தான். இப்போ அந்த நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கேட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சியை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தான் ஜனநாயகமா? உள்துறை அமைச்சரா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவரை தேர்தலை நிறுத்தி இருக்கிறாங்க. நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலை சுத்துது. எத்தனை கட்சி இருக்காருன்னு கணக்கு போட்டு பார்த்தேன், தலை சுத்துது எனக்கு. திமுகவில் இருந்த நமச்சிவாயம் மதிமுகவுக்கு தாவினார், மதிமுகவில் இருந்து தமாகவுக்கு தாவினார், தமாகவில் இருந்து புதுவை மாநில காங்கிரசுக்கு தாவினார், புதுவை மாநில காங்கிரசில் இருந்து மீண்டும் தமாகவுக்கு தாவினார், தமாகவில் இருந்து காங்கிரசுக்கு தாவினார், காங்கிரசில் இருந்து பாஜகவுக்கு தாவினார். இன்னும் 2 மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் இருப்பாரோ யாமரியன் பராபரம். அது நமச்சிவாயத்துக்கு தெரியாது. பாஜகவால புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன? நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார், கைது செய்யப்பட மாட்டார்னு வீராவேசமா பேசினார மோடி, பிரதமர் மோடி. ஆனா இலங்கை கடற்படையால காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை தடுத்தாரா? படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதை தடுக்க முடிஞ்சுதா? அவர் விஸ்வகுரு அல்ல, மௌன குரு. அது மட்டுமல்ல, பாஜக கூட்டணி ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு. அதற்கு சமீபத்திய எடுத்துக்காட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுமி